மதுரையில் டாக்டர் கஜேந்திரன் இல்லத்தில் வரலட்சுமி நோன்பை முன்னிட்டு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. பெண்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருக்கும் ஒரு முக்கியமான நாள் வரலட்சுமி விரதமாகும். வீட்டில் சுபிட்சம், மகிழ்ச்சியான வாழ்க்கை, தீர்க்க சுமங்கலி வரம் ஆகியவற்றை பெறுவதற்கு ஏற்ற அற்புதமான நாள் வரலட்சுமி விரதமாகும். வரலட்சுமி நோன்பு என்பது இந்து முறைப்படி மகாலட்சுமி தேவிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறப்பு நாளாக பார்க்கப்படுகிறது. இந்த நாளில் பெண்கள், அதிலும் குறிப்பாக திருமணமான பெண்கள், விரதம் இருந்து வீட்டில் பூஜை செய்வார்கள். இப்படி செய்தால் கணவனின் ஆயுள் நீடிக்கும் என சொல்லப்படுகிறது. இது இல்லாமல் வீட்டில் செல்வம், செழிப்பு, அமைதி, மகிழ்ச்சி பெருகும் எனவும் நம்பப்படுகிறது. அந்த வகையில் மதுரையில் மருத்துவர் கஜேந்திரன், குருலட்சுமி ஆகியோரின் இல்லத்தில் வரலட்சுமி நோன்பு சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. இந்த வழிபாட்டில் கலந்து கொண்டவர்களுக்கு திருமாங்கல்யம், கயிறு, வளையல், சட்டை துணி உள்ளிட்ட பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இந்நிகழ்வில் திராளவாய் அண்ணல் அடியார்கள் திருக்கூட்டம் மதுரை மூலமாக மணிவாசக பெருமான் அருளை திருவாசகம், 8ஆம் திருமுறை முற்றும் ஓதுதல், சிவனடியார் சிவபிச்சை ஆறுமுகம் மூலமாக செய்யப்பட்டது. கலாம் நியூஸ் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கனகராஜ். தேவ கண்டும் கேட்டிருந்தோம் பொய்யனே நானும் தொடர்ந்து கண்டும் கண்டிருந்தால் முழமாறே மாட்டேன் மணியே உனை காண்பார் பலவானிற்கு வந்தில்லை தேனே அமுதே கரும்பின் தெளிவே சிவனே தென்பிள்ளை ஓனே ஓனார் பொழுதோடிவிழாதெங்கு இருப்பனானே குறையானே முகுவே எனதே நின் பாதம் போற்றும் அடியாயிலே தேவமன்று இல்லை நினை காண நமது ஐயா டாக்டர் கஜேந்திரன் ஐயாவோட வீட்டிலே அவங்க குருலட்சுமி அம்மா அவர்கள் இல்லத்திலே இன்று வரலட்சுமி நோன்பு விரதம் கடைபிடிக்கப்பட்டது. வரலட்சுமி நோன்பு கணவரோட ஆயுளுக்காகவும் அவரோட நலத்துக்காகவும் பெண்கள், தாய்மார்கள் வைக்கிறார்கள். தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பூரா இந்தியாவிலே எல்லாம் பெண்கள் இதை கடைபிடிக்கிறாங்க. அந்த வகையில் இன்று விராட்டிபத் அவர்கள் இல்லத்திலே வரலட்சுமி நோன்பு கடைபிடிக்கப்பட்டது. வந்த அடியார் பெருமக்களுக்கும் ஆன்மீக அன்பர்களுக்கும் ஒரு சட்டை பிட்டு மற்றும் தேங்காய் பழம், வளையல் எல்லாம் கொடுக்கப்பட்டது, பிரசாதமாக வழங்கப்பட்டது. பின்பு இன்று திருவாசகம் முற்றுவோதல், மணிவாச பெருமான் அருளி செய்த 8ஆம் திருமுறை திருவாசகம் முற்றும் ஓதுதல் ஐயா டாக்டர் கஜேந்திரன் மற்றும் குருலட்சுமி அம்மா இல்லத்திலே இன்று திரு ஆலவாய் அண்ணல் அடியார்கள் திருக்கூட்டம் மூலமாக 267வது முறையாக இன்று பாராயணம் செய்யப்பட உள்ளது. பாராயணம் நடந்து கொண்டிருக்கிறது. வரலட்சுமி நோன்பு அப்படி என்றால் என்ன அப்படின்னா, கணவன்மார்கள் அனைவரும் அவங்கவுங்க கணவன்மார்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் இந்த வரலட்சுமி நோன்பு செய்கிறோம். சுமங்கலி பெண்கள் அனைவரும் நல்லா இருக்கணும்னு தான் இந்த வரலட்சுமி நோன்பு செய்கிறோம். இது நான் குறைஞ்சி ஒரு 15 வருஷமாக செஞ்சிட்ருக்கேன். ஆனால் சின்ன அளவில் செஞ்சேன். ஆனால் இது மேலும் மேலும் செய்யணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆர்வம் ரொம்ப இருக்கிறதுனால முற்றோதுதலும் வச்சு திருவாசகமும் வச்சு அனைத்து சிவ பக்தர்களையும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஜாக்கெட்டு, வளையல் மற்றும் என்னால் முடிஞ்சது அளவுக்கு நான் அவங்களுக்கு செஞ்சு சிறப்பாக இன்னும் மேலும் மேலும் நான் செய்யணும்னு ரொம்ப விரும்புகிறேன்.